ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அது மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டீங்க, டூ போகுங்கன்னு நினைக்கிங்களா? டூலாம் போகலிங்க. நாங்கள் எங்கள் அக்கா பையனை கோயம்புத்தூரில் இருக்க கேபிஏ காலேஜ் சேர்த்து போயிட்டுருக்கோங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார் அவ்வளோ கியூவர்ஸில் நின்றுட்டு இருந்தது என்ட்ரன்ஸ்லேயே. எப்படியும் முள்ளைக்குள்ளே போனோம்னா நம்மளுடைய பசங்க வந்து எங்கே கார் நிறுத்தணும், எப்படி போகணும்னு டீட்டெயில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு உள்ள நினச்சேன். நம்மளுக்கு வந்து ஒரு தென்னந்தோப்பில் தான் கார் பார்க்கிங் இடம் இருந்தது. அதில் போயிட்டு இருந்தோம்னா அவ்வளோ காருங்க. நாங்கள் கிட்டத்தட்ட போகும்போது டைம் பார்த்திங்கன்னா 9:30 இருந்தது. ஆனால் அந்த 9:30க்கு முன்னாடி அவ்வளோ கார் நிற்கிதுன்னா அவங்களாம் இப்போ காலையில் எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு மேலேயும் இன்னும் வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ப்ரோக்ராம் வந்து 10:30க்கு மேலே தான். ஸோ அதனால் வந்துட்டு இருந்தாங்க. வெளியே அவ்வளோ வெயில் இருந்தாலும் கார் உள்ளே இருந்தோடனே அவ்வளோ ஜில்னஸாக இருந்ததுங்க. ஏன்னா தோப்புகள் நடுவில் நம்ம கார் நிறுத்தினால நல்லா கிளைமேட் நல்லா இருந்தது. சரி, காரெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே காலேஜுக்குள்ளே போகலாம் நம்ம என்ட்ரன்ஸ் ஆகி போயிட்டு இருந்தோம். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தாங்க. இதை தாண்டி தான் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் ப்ரோக்ராமிங்கை தான் செட் பண்ணியிருந்தாங்க. உள்ளுக்குள்ளே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. வெளியும் சூப்பராக இருக்குது, உள்ளேயும் சூப்பராக இருக்குது. என்னடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இருந்ததுங்க. சரி, உள்ளே போனோம்னா அவ்வளோ செடி கொடி மகன்னு ஃபுல்லாக இயற்கை காட்சிகளாகவே இருந்ததுங்க. அதெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டே இருந்தோமுங்க. போனோடனே பசங்க வெல்கம் பண்ணிவிட்டு எங்கே போகணும் எப்படி போகணுன்னு நமக்கு டீட்டெயில் சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ளே போனோடனே வெல்கம் ட்ரிங்க்ஸ் தான் கொடுத்தாங்க. எப்பயுமே நம்ம போனோம்னா டீ காஃபி கொடுப்பாங்க. அதே மாதிரி டீ காஃபி சமோசா அதான் ஸ்பெஷலாக சில்ட்ரன்ஸ் பிடிக்க இந்த மிட்டாயெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் என் பையனுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போனோம்னா பேரண்ட்ஸுக்கு ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பக்கம் தனியாக நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது தான் சூப்பராக இருந்தது. எல்லாம் இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் பசங்க எல்லாமே அவங்களுடைய ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தோம்னா சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு போகணும் இல்லைங்களா? இங்கே வந்து செந்தில் கேட்ரிங்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து வெஜிடபிள்ஸ்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே உண்டுங்க. சூப்பராக இருந்தது ரெண்டுமே. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. சரி, நம்ம இந்த டைம் தான் கரெக்டான டைம். ஏன்னா எல்லோரும் வந்துட்டாங்கன்னா நல்லா சாப்பிட முடியாது. சரி, நாங்கள் போனேன்னு ஃபஸ்ட்டு சாப்பிட வாங்கி ஆரம்பிச்சிட்டோங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிற்க இடம் இல்லைங்க. அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. நல்ல வேலைடா, நல்ல இப்பயே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தியோடு இருந்ததுங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து என்ன ப்ரோக்ராம், நம்மளுடைய பையனை ஹாஸ்டல் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லை. சரி, அதுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் ரெடியாக கிளம்பிட்டோங்க. நமக்கு வந்து லொக்கேட் ஆகிருக்க இடம் வந்து திருவள்ளுவர் அந்த இடத்துல தான் லொக்கேட் பண்ணியிருந்தாங்க ஹாஸ்டல் நேமு. சரி, நாங்கள் போனால் பேரண்ட்ஸுக்கு அலோடு இல்லைங்க, ஒன்லி ஸ்டூடெண்ட் மட்டும் தான் சொல்லிட்டாங்க. சரி, நம்ம பையனை உள்ளே அனுப்பி எல்லாம் முடிச்சுட்டு வழி அனுப்பி வந்துட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க. பாய்.